அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 260. இன்றைய நிகழ்வில் நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய மேனாள் மாணவரும் இந்நாள் உதவி பேராசிரியருமாகிய முனைவர் கு. லிங்கமூர்த்தி அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றேன். லிங்கமூர்த்தி அவர்கள் விருதுநகரில் இருக்கக்கூடிய செந்திக்குமார நாடார் கல்லூரியிலே தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை பயின்றிருக்கின்றார். முதுநிலை இளம் ஆய்வியல் பட்டம் இரண்டினையும் அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். சொந்த ஊர் திருத்தங்கள் மிக பழமையான ஒரு வரலாறு இருக்கு, தொன்மையான வரலாறு. சங்க இலக்கியங்கள 4 புலவர்கள் வாழ்ந்த ஊர்ல பிறந்தவர் தான் லிங்கமூர்த்தி. படிக்கின்ற காலத்தில் அமைதியாக இருப்பார். அதை போலவே இப்பொழுதும் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு பின்னால் பார்த்தாலும் அதே போல்தான் பேச்சு, ஒரு சிறு மாற்றம் கூட இல்லை. படிக்கின்ற 2008 முதலாக பார்த்த பொழுது அவர் எப்படி இருந்தாரோ அதை போல்தான் அவருடைய பேச்சு, அவருடைய பழகும் விதம் அனைத்துமே இருக்கும். எந்த ஒரு வேலை சொன்னாலும் குறிப்பாக அழைப்பிதழ் வடிவமைப்பதிலே அவர் சிறந்த புலமை பெற்றவர். கீராவினுடைய கதைகளை எடுத்துக்கொண்டு முனைவர் பட்ட ஆய்வினை செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நேற்று திடீரென அழைத்து கீரா கதைகள் குறித்து பேச இயலுமா என்று கேட்டேன். உடனே செய்தார். மேஜர் இளங்கோவன் ஐயா சொன்ன மாதிரி அந்தமான பார்த்திருக்கோம், அந்தமான் காதலி படத்தை பார்த்திருக்கோம், ஆனா அந்தமான் நாயக்கர் அப்படின்னோடனே அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. நான் கூட அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இந்த வாசிக்கல. அதனால அந்தமான் நம்மளுடைய கல்லூரியில இருந்து எல்லா பேராசிரியர்களையும் அழைச்சிட்டு போனாங்க. நாங்களாம் போனோம். இளங்கோவன் சார் எல்லாருமே அந்த குழுவில் இணைந்து அவங்க குடும்பத்தோட போன நினைவுகள் இருக்கு. அதனால அந்தமான் நாயக்கர் அப்படிங்கிற அந்த நாவலை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். இன்னொன்று, கரிசல் மண்ணில் பிறந்த லிங்கமூர்த்தி அவர்கள் கரிசல் மண்ணை சார்ந்த ஒரு எழுத்தாளரை குறித்து பேசுவது என்பதும் சிறப்பு மிக்கது. நன்றாக ஓவியம் வரைவார், சின்ன சின்ன கவிதைகளை எழுதுவார். நான் 2008ஆம் ஆண்டு அவரை வகுப்பறையிலே பார்த்திருக்கின்றேன். அவருடைய நண்பர் பயங்கர சேட்டைக்காரர் பிரசன்னா. லிங்கமூர்த்தி அமைதியாகவே இருப்பார், என்ன சொன்னாலும் புன்னகைத்துக் கொள்வார். பிரசன்னா அளவுக்கு அதிகமாக வாய் பேசுவார், இவர் அமைதியாக இருப்பார். எப்பொழுதுமே நண்பர்களாக இருப்பவர்கள் இந்த முரண்களில் தான் வாழ்வதாக நான் உணர்கிறேன். அந்த முறையில பார்த்த மாணவரை தான் இன்னைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன தவறுகள்னு சொன்னா கூட கண்டிச்சா கூட அதை மறந்துட்டு பேசக்கூடிய ஒரு மாணவர் தான். அதே மாதிரிதான் இப்ப கூட பேராசிரியர் வந்த பிறகு சின்ன சின்ன தவறு இருந்தாலும் சொல்லிட்டாலும் அடுத்த நிமிஷம் எப்பயும் போல பழகக்கூடிய ஒரு பண்பாளர். அதனால இந்த ஆய்வுத்தளம், ஆய்வு கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர், அலட்டி கொள்ளாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு பேராசிரியர். அதான் ரொம்ப முதன்மை, அதுதான். அதனால இந்த கவிதை எழுதல், ஓவியம் வரைதல், இந்த மாதிரி நான் கொஞ்சம் தான் அப்பப்பதான் புத்தகம் வாசிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதை கூட வெளிப்படைத்தன்மையோட தான் பேசக்கூடிய ஒரு பேராசிரியரா இருக்கிறாரு. அதனால கீராவினுடைய கதைகளை ஆய்வு செய்து பெரும் ஆய்வாளராக திகழக்கூடிய எங்கள் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் கு. லிங்கமூர்த்தி அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய அந்தமான் நாயக்கர் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கு. லிங்கமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய குழந்தையை இன்றைய தினம் பேசி அழகு பார்க்கறதுக்கு அழைத்திருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆய்வு களம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் முதல்ல கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தும்பை ஆய்வு களத்துல சிவனேசன் ஐயா இருக்கும்போது பேசிய பழக்கம். இந்த நிகழ்வை திறமையோடு சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதுநிலை தமிழ்துறையினுடைய தலைவர் அருள்மொழி அம்மாவுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் கரிசல் வட்டாரத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர் கி. ராஜநாராயணன் பற்றிய ஒரு கருத்துரையை, அவருடைய ஒரு படைப்பு அந்தமான் நாயக்கர், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கும் அவருக்கும் கொஞ்சம்
என்னுடைய ஆய்வு 2010 கி ராஜநாராயணன் பற்றிய ஆய்வை தொடங்கின உடனே என்னுடைய நெறியாளர், முதல்ல நீ அவர்கிட்ட ஒரு அனுமதி வாங்கணும், அவர்கிட்ட ஒரு தடவை பேசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் அவர்கிட்ட பேசினேன். ஐயா, இப்போதான் தலைப்பே தேர்வு செஞ்சுருக்கோம், நாங்கள் இந்த ஆய்வை நிகழ்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் என்ன மாதிரிலாம் இது பண்ணுவீங்க அப்படி இப்படின்லாம் கேட்டார். அந்நேரம் எனக்கு என்னன்னா, உங்களுடைய படைப்பு நூல்கள் வந்து எனக்கு இது வரைக்கும் கிடைக்கலையா, ஆனால் ஏன் அப்படின்னா எனக்கு வாங்குவதற்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி சிவகாசிக்கே வந்து அவருடைய நூல்கள், குறிப்பாக அவருடைய 72 சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பை வந்து எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய நெறியாளர், விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார் கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரியக்கூடிய மாரிராஜ் ஐயா மற்ற நூல்கள் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இந்த ஆய்வு பணி அப்போதான் தொடங்குச்சு. எடுத்த உடனே கண்டிப்பாக கீராவுடைய இந்த கோவல்ல கிராமம், இந்த நூல் வந்து நாயக்கர் சமூகம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது அப்படிங்கிற ஒரு அறிமுக உரை போலதான். கிட்டத்தட்ட சென்னா தேவின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் ஒரு இஸ்லாமிய மன்னர்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப துடிக்கிறாங்க. அங்கிருந்து நாடோடிகளாக கிட்டத்தட்ட ஆந்திராவிலிருந்து தமிழகத்தினுடைய எல்லைக்குள்ள நாடோடிகளாக வர்றாங்க. வரும்போது நிறைய துன்பங்கள், நிறைய சின்ன சின்ன கதைகளை பேசிக்கிட்டே அப்படியே உள்ள வர்றாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்த பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க ஒரு இஷ்ட தெய்வமா வழங்கக்கூடிய பெட்டியும் பிரம்பும் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த பெட்டியும் பிரம்பையும் வச்சுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் நம்ம வாழ்வதற்கான இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த என்ன பண்றாங்கன்னா சுத்தம் படுத்தி அதை அந்த நிலத்தை வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு நிலத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் எப்படி வாழ்வதற்கான ஆதாரமாக விவசாயத்தை இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு பசு வருது. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் நமக்கு சரியான இடம்னு சொல்லி அந்த கோவை, அதாவது பள்ளம், அதாவது பசுவை ஆதாரமா வச்சு கோவல்ல கிராமம்னு சொல்லி ஒரு படைப்பை ஒரு படைச்சிருக்கிறாரு. இந்த படைப்பினுடைய தொடர்ச்சியா 2வது ஒரு புதினம் வருது. கிட்டத்தட்ட அவருடைய 3 புதினங்கள்ல 2வது வரக்கூடிய புதினம் கோவலபுரத்து மக்கள். இது 1992க்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். இந்த நாவல்ல என்ன பண்றாருன்னா, அந்த அதாவது கோவல கிராமத்தினுடைய தொடர்ச்சியா இந்த நாவல் வருது. இந்த நாவல்ல அங்க பல்வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒருங்கமைப்பான ஒரு சமுதாயத்தை அவர் படைச்சு கட்டுறாரு. அதுலயும் ஒரு குடும்பம் மட்டும் ஒரு உயர்வான குடும்பம். அந்த குடும்பம் தான் பல தலைமுறைகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரு குடும்பமா வருது. அவர்களை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நேரத்துல ஆங்கிலேயர்களுடைய வருகை வருது. இந்த ஆங்கிலேயர்களுடைய வருகையினால சில பாதிப்புகள் ஏற்படுது. அதுதான் கிட்டத்தட்ட இதுல கி ராஜநாராயணன் தன்னுடைய பதிப்புரையிலே சொல்றாரு, அந்தமான் நாயக்கர் புதினத்துல எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில படிகளை என்ன பண்ணிட்டேன்னா, கோவல கிராமத்துல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து தான் எடுத்து இந்த கோவல கிராமத்தினுடைய படைப்புல கொஞ்சம் அந்தமான் நாயக்கர் புதினத்துல நான் படைச்சு காட்டியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம இந்த கரிசல் பூமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கீரா தன்னுடைய சாகித்ய அகாடமி விருது வாங்கும்போது அந்த விருதினுடைய உரை, அந்த சிறப்புரையில அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கரிசல் நிலத்தை கரும் பாலைவனம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை வெளியிட்டிருக்காரு. கரிசல் நிலம் நாம சொல்றோம், களிமண், கிட்டத்தட்ட அது என்ன ஆயிருக்கும்னா வறண்டு போயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்ச செய்தி. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிறப்புரையில கரும் பாலைவனம் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சியை என்ன பண்ணியிருக்காருன்னா கரிசல் நிலத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. அது நான் இன்னைக்கு தான் எனக்கே திருப்பி படிக்கும்போது அந்த பதிப்புரையில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. கோவல கிராமம், கோவலபுரத்து மக்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நாயக்கர், இந்த 3மே அவருடைய புதினங்கள். இந்த அந்தமான் நாயக்கர் அப்படிங்கிற புதினம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சினிமாவுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கதையை எழுதுறதுக்கு கீராட்டா கேட்டிருக்காங்க. அவரை அந்த கதையை எழுதும்போது
இந்த புதினத்தை தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு நம்பிக்கை துரோகம் தான் முதல்ல என்ன பண்றாருன்னா ஒரு பேர் சூட்டியிருக்கிறாரு. அப்புறம் இது வந்து கொஞ்சம் மாறியா இருக்கு, சங்கடமா இருக்கு இந்த தலைப்பு, அதனால இதை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீராட்ட கேட்கும்போது கீரா என்ன பண்றாருன்னா, இதுல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அழகிரி நாயக்கர். அழகிரி நாயக்கர் அவர் தான் இந்த கதையினுடைய தலைமை கதாபாத்திரம். இந்த அழகிரி நாயக்கரை தான் அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயதுல இளம் வயதுல இருக்கும்போது அவருக்கு 2 ஜென்மம் ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த ஆயுள் தண்டனையில மாட்டிக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த அந்தமான் தீவுக்கு போறாரு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த திரும்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயதான காலத்துல தான் அந்த கிராமத்துக்கே திரும்பி வராரு. திரும்பி வரும்போது அந்த கிராமத்துல இருக்கிற எந்த மக்களுக்கும் அவரை யாரும் தெரியல. அவருடைய அம்மா இல்லை, அவங்க தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அவர் வீட்டுக்கே போய் உட்காந்து என்ன பண்றாருன்னா அழுகுறாரு. இது நம்ம சரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு எதனால இந்த தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட காலத்துல இவர் என்ன பண்றாருன்னா விளையாட்டுத்தனமா மரத்துல மூவர்ண கொடியை ஏத்திடுறாரு. இந்த கொடியை ஏத்தினதுக்காக இவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தான். இதுல என்ன பண்றாருன்னா இடையில தப்பிக்கணும்னு சில முயற்சிகள்லாம் பண்றாரு. அந்த ஒரு ஜென்மம் இருந்தது 2 ஜென்மமா மாறிடுது. வஉசிக்கு கூட கொஞ்சம் குறைஞ்சபட்ச தண்டனை தான் கொடுத்தாங்க சிறையில. ஆனா இவருக்கு அதையும் தாண்டி ரொம்ப தண்டனை கொடுத்ததா கீரா என்ன பண்றாருன்னா சுட்டி காட்டுறாரு. இப்படி இந்த கதையில இந்த அழகிரி நாயக்கர் அவருடைய வாழ்வுல கிட்டத்தட்ட 2 ஜென்மம் ஆயுள் தண்டனையை பெற்றுட்டு வயதான காலத்துல, அதாவது இளமை காலத்துல போன அவரு திரும்பி வயதான காலத்துல வந்து வாழ்வதற்கு வழி இல்லாமல் தன்னுடைய நிலத்தை கொஞ்சம் விவசாய பூமியா மாற்றி அதுல இருக்கக்கூடிய காலத்துல கஞ்சி குடிச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலத்தை என்ன பண்றாருன்னா சரி பண்ணி விவசாய வேலையால ஆரம்பிக்கிறாரு. இதனை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய அங்க அவரோடு நண்பர்களா இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவரோடு, ஏன்னா முதல்ல குழந்தைகள் எல்லாருமே பயப்படுறாங்க, இவரை பார்த்துட்டு யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்கன்னா அவரோடு ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சுறாங்க. இப்படி இந்த கதையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கதாபாத்திரங்கள் வருது. இந்த 10 கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்தமான் நாயக்கர் இவர் தான் அழகிரி நாயக்கர். இவருடைய நண்பராக இருக்கக்கூடிய பல்ராம் நாயக்கர், இவர் என்ன பண்ணுவார்னா சின்ன சின்ன கதைகளாக சொல்லிக்கிட்டே போவார். இவரோட இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரு ஆண்டியப்பன் சொல்லி ஒரு கதாபாத்திரம் வருது. இந்த ஊரினுடைய தலைவராக மணியம் நாயக்கர் அவர் இருக்கிறாரு. அப்புறம் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பட்டப்பேர்கள் வைக்கக்கூடிய வழக்கம் அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அதுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருவாங்க. அப்படி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சில பட்டப்பேர்கள்லாம் சொல்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்கன்னா கூச்சமாக இருக்கும். பொம்பளை வண்டி நாயக்கர்னு சொல்லி ஒரு பேர். ஆனால் அவருக்கு உண்மையான பேர் என்னென்னா இந்த கதையில் புலிவாறு பொன்னையா அப்படிங்கிறதான் அவருடைய பேர், புலிவாறு பொன்னையா நாயக்கர். அடுத்து ஒருத்தர் அங்கே அந்த ஊர்லேயே என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா கிழங்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த கிழங்கு வியாபாரம் பார்க்கக்கூடிய அவருக்கு பொண்டுகன் செட்டியார்னு சொல்லி ஒரு பட்டப்பேரை என்ன பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாவலில் அவருக்கு எந்த ஒரு இடத்துலையும் அவருடைய உண்மையான பேரை வந்து கீரா பதிவு பண்ணலை இந்த நாவலில். அதேமாரி இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய அழகிரி நாயக்கரை நேசிக்கக்கூடிய ஒரு காதலி வெங்கிட்டம்மான்னு சொல்லி நேசிக்கக்கூடிய ஒரு காதலி. அடுத்து இந்த கால தலைமுறையில் ஒரு கதாபாத்திரத்தை என்ன பண்ணிட்டாருன்னா சங்கரப்பன் சொல்லி ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அறிமுகப்படுத்திருக்காரு இந்த கதையில். அதேமாரி பேரம்மா, இந்த பேரம்மா யாருன்னா இளம் வயதில் இருக்கக்கூடிய அழகிரி நாயக்கருக்கு. ஏன்னா இவர் 2 காலமாக பிரிச்சிருக்காங்க. இளங்காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கதாபாத்திரமாக அறிமுகமாயிட்டு இதில் அந்த பண்ணையார் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியினால அல்லது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளான என்ன ஆயிடுறாருன்னா சிறைக்கு போகக்கூடியது. கொடி ஏற்றினது இவர் தான். இந்த கொடியை இறக்க சொல்கிறாரு. ஏன் ஏற்றின இந்த மாதிரி சூழலில் ஏற்றக்கூடாது, அதை இறக்கிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சரின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த கதை இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்ற மாட்டேங்கிற துணியில் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன ஆயிருந்தா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஈகோ அவருக்கு வந்துடுது. அதனால என்ன பண்ணுறாருன்னா ஒரு உருமல்லையே என்ன பண்ணுறாருன்னா அந்த நாயக்கரை அழகிரி நாயக்கரை உள்ள சிறையில் பிடிச்சி அடைச்சிடுறாங்க. திருப்பி அவர் வெளியே வர தப்பிக்கிறதுக்கு நிறைய இது பண்ணி மாட்டி இது திரும்ப அவர் ரொம்ப 60 வயதுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்துக்கே வரக்கூடிய ஒரு சூழல். அதனால அந்த பேரம்மா வந்து
இளம் வயதுல அவருடைய தாயாரா இந்த நாவல்ல சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இப்போ என்ன இந்த கதை எதை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, எந்த கொடியை ஏற்றி அவரு சிறைக்கு சென்றாரோ அதே கொடி திரும்ப என்ன ஆகுதுன்னா தரையில விழுகுது. அந்த நேரத்துல இவர் உயிரை விடக்கூடிய ஒரு சூழல் வந்துருது. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய போலீஸ் காவல்துறை அதிகாரிகள்னால அடிபட்டு என்ன ஆறாருன்னா இறந்து போயிறாரு கடைசியில. இது எல்லாமே என்னன்னா, இந்த கதை முழுக்க முழுக்க ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விதத்துல இந்த புதினம், இந்த புதினத்தினுடைய கதைக்களமும் அமைஞ்சிருக்கு. கதையோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புதினத்தினுடைய கதை எப்படி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, தொடங்கும் போதே அழகிரி நாயக்கர் வயதான தோற்றத்தோடு இந்த கிராமத்துக்கு வராரு. வந்த உடனே ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்துட்டு ஆறுதல் சொல்றது, சில பேர் அழுகிறது. கடைசியா அவரு அந்த கிராமத்திலே அவங்க அத்தை ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு முகமா அவங்க அத்தை மட்டும்தான் இருக்காங்க. அந்த அத்தை தான் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஒரு சின்ன இடத்த கொடுத்து வீடும் நிலத்தையும், அவர் பேர்ல கொஞ்சம் நிலம் இருக்கு, அந்த நிலத்தையும் என்ன பண்றாருன்னா விவசாயம் பண்றாரு. அப்ப கூட இருக்கக்கூடிய பல்ராம் நாயக்கர், இந்த பல்ராம் நாயக்கர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொல்றதுன்னா, கீராவுக்குரிய ஒரு பாணி இருக்கும், கதை சொல்வார். நம்ம இந்த கதையை படிக்கும்போது நம்ம சொல்றக்கூடிய விஷயம்தான் நம்மள்ட்ட இருக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணலாம்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதைகளை அப்படியே நம்ம இதுல ஒரு 7 கிளை கதைகள் வருது. ஒன்று விரலக்கா கதை, எடுத்தோடனே விரலக்கா ஒரு கதை, அடுத்து முட்டைக்கோழி கதை, அப்புறம் இந்த பொம்பளவண்டி நாயக்கர் அவருடைய கதை, இன்னொரு கதை இருக்கு, 8 இட்லி கொண்டுகன் செட்டியார் கதை, பல்ராம் நாயக்கர், எல்லாமே இந்த கதை சொல்ற மாதிரி இருக்கும். இதுல இந்த ரயில்ல எப்படி பயணிக்கிறதுன்னு சொல்லி ரயிலுக்கு வந்த ஒரு கதை இருக்கு. இந்த ரயில் எதுக்காக வந்துச்சுன்னா, அதுக்கு அந்த கதை சொல்லுவாரு, ஆங்கிலேயர்கள்லாம் நம்மளெல்லாம் ஒரு இரும்பு பெட்டியில வச்சு கடத்தி கொண்டு போறதுக்காக இந்த ரயில் வந்ததா பல்ராம் நாயக்கர் சொல்றாரு. இவங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்துதான் இருக்காங்க. அது மாதிரி அந்த விருந்தாடியெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கக்கூடிய கதை. இப்படி இந்த கதைக்குள்ளேயே சின்ன சின்ன கதைகளா கிளை கதைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கும். அதில் விரலக்கா கதை, கிட்டத்தட்ட காய்ச்ச மரம்னு சொல்லி ஒரு கீராவுடைய ஒரு கதை இருக்கும். அந்த கதையோடு இதுவும் இணங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். விரலக்கா இது 2 சகோதரிகள், அக்கா தங்கை. இந்த அக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய தன்னுடைய குழந்தைக்காக கணவனுக்காக நிறைய இது பண்ணி நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா எந்த குழந்தையும் உயிரோடு இல்லை. ரொம்ப இதனாலையும் அதுக்கடுத்து அவங்களுடைய உடல் நலமும் ரொம்ப பாதிச்சிருது. இந்த கரிசல் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்போ அவங்க உடலும் பாதிச்சதுனால நொடுங்கி போன ஒரு மனநிலையில யார் இருக்காங்கன்னா இவங்க இருக்காங்க. இறக்கக்கூடிய தருவாய் வேற வந்துடுது. அப்போ நேரத்துல தான் இந்த விரலக்கா வந்து அவங்களுடைய சகோதரி போய் இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா உதவி செய்யறாங்க. அவளுக்கு தேவையான மருந்து மருத்துவம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இடையில என்ன பண்றாருன்னா, இவருடைய கணவரே இவ ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு திருமணம் பண்ணிட்டு போயிடுறாரு. தங்கச்சிக்காரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை திரும்ப பக்குவப்படுத்தி திரும்ப என்ன பண்றான்னா நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றா. அவ என்ன ஆறான்னா எந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடுறா. இந்த நேரத்துல எதேச்சையா வரக்கூடிய அவருடைய கணவர் திரும்ப அவள் மேல ரொம்ப ஆசைப்பட்டு பேச்சுல இப்படி நான் தெரியாம வேற ஒரு பெண்ணோட திருமணம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு திரும்ப அவருக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிறாரு. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை நல்ல வளர்ந்து வர்றான். அந்த பையன் வளர்ந்து வந்து அந்த வளரக்கூடிய காலத்துல இவளுக்கு என்ன ஆயிருன்னா, அந்த பையன் பிறக்கக்கூடிய காலத்திலேயே இவளால் அந்த உடல் வந்து ஒத்துக்கல. பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துடுறா தாய். அவ தங்கச்சி தான் அந்த குழந்தைய எடுத்து ரொம்ப இந்த இவளுக்கு பேரே வந்து விரலக்காங்கிறது பட்ட பேர் தான். விரல் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கால் விரல் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த ரெட்டை வாழைப்பழம் மாதிரி 2 விரலா சேர்ந்து இருக்கிறனால அந்த ஊர்க்காரங்கெல்லாம் அவளுக்கு பேர் விரலக்கான்னு பேர் வச்சிருப்பாங்க. இவன் என்ன பண்றான்னா, இந்த குழந்தைய தன்னுடைய குழந்தைய நினைச்சிட்டு திருமணம் எதுவும் செஞ்சுக்கிறாம இந்த குழந்தைய வளர்த்து நல்ல ஒரு பெண்ணை பார்த்து
திருமணம்லாம் செஞ்சு வைக்கிறா. திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாவை திற்றணையா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருது. அங்க இருக்கக்கூடிய அந்த மருமகளா வந்திருக்கக்கூடிய பொண்ணு, வந்திருக்கக்கூடிய தன்னுடைய தாய்க்கு என்ன பண்றான்னா, கறி சமைச்சு போடுறா, பணியாரம் சுட்டு குடுக்குறா, சோறு, நெல்லு சோறு சமைச்சு குடுக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த விரலக்காவால அவளுக்கு கஞ்சி கூட கிடைக்கல. மதியம் வரைக்கும் கஞ்சி கூட கிடைக்காம, "ஏம்மா எனக்கு கொஞ்சோண்டி கஞ்சி குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ கடுமையான கோவமாயிடுறா மருமகக்காரி. கோவம் வந்து விரலக்காவை பிடிச்சி திட்டி, புருஷன்காரனையும் கூப்பிட்டு, நான் என்ன உங்களுக்கு என்ன சோறாக்கி போடுறதுக்கா நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்? நான் எம்பிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டின உடனே அந்த அம்மா அங்கேருந்து பசி தாங்க முடியாமல் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்துட்டு திரும்ப அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊர் கிணத்துல விழுந்து இறந்துட்டா நாளைக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிரும்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கிணத்துல போய் விழுந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே எல்லாரும் வந்து யார் யார் அடையாளம் தெரியல. அந்த ஊர் பக்கத்து ஊர்க்காரங்கலாம் சொல்கிறாங்க, ஒரு பெண் இறந்து கிடக்குங்க, யாருன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தராக வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க. இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் தெரியல, இந்த அம்மா யாரும் தெரியலன்னு சொல்லி போகிறாங்க. இவனுக்கு தெரியுது அம்மான் தான், சித்தம்மா, சித்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. இருந்தாலும் செலவு வருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த அம்மாவை கூட எதுவும் பண்ணாமல் வந்துடுறான். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இவனுடைய பிள்ளைகள் என்ன ஆகுதுன்னா, 2 பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகளாக வருது. ஒரு நாள் கிணத்துல குதிக்கும் போது 2 பேருக்குமே நல்ல நீச்சல் தெரியும். ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சி அந்த கிணத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஆனால் அந்த 2 பிள்ளைகளையும் இந்த விரலக்காவுடைய ஆவி வந்து பிடிச்சி கொன்னுட்டதை அந்த கதையில ஈரா சித்தரிக்கிறாரு. அவங்கள எரிக்கும் போது கூட பின்னாடியே அந்த விரலக்கா வந்து பாட்டு பாடிக்கிட்டே நடனம் ஆடிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காருன்னா பதிவு பண்ணிக்கிறார். அதே போல இங்க பொம்பளவண்டி நாயக்கர் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த புலிவரு நாயக்கர் தான் புலிவருது பொன்னையா நாயக்கர். இவருக்கு ஒரு பட்டப்பேரை கொடுத்துருப்பாரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த அவருடைய வேலையே என்னன்னா, உட்காந்து விவசாய பூமியை விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். எந்த இடத்துலையும் அவர் விவசாயம் பண்ணாமல் இருக்க மாட்டார். அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, விவசாய நாயக்கர்னே இவருக்கு பேர் வச்சுட்டார். அந்த பூமியை விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உழவு ரெட்டின்னு அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இவர் கோயில்பட்டியில் போய் பருத்தி விதை நெல் வாங்குறதுக்காக ஒரு நாள் போகிறாரு. வாங்கிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஆண்டியப்பனோடு என்ன பண்ணுறாருன்னா, அந்த விதை நெல்லை தூக்கிட்டு வர்றாரு. அப்போ அந்த ஆண்டியப்பனுக்கு ரொம்ப சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அங்கே ஒரு கிளப்பு கடை இருக்குது, போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போனோம்னா ரயிலை விட்டுருவோம், மதியத்துக்குள்ளே அந்த ரயிலை பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இந்த பொன்னைய நாயக்கருக்கு இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்னா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி. இவருக்கு என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அங்கே கிளப்பு கடையில் சாப்பிடும்போது சோறுல என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பாக்குப்பொடியை தூவிடுவாங்களாம். அந்த பாக்குப்பொடியை தூவிட்டா ரத்த சோகை நோய் வந்துடும், அதனால கிளப்பு கடையெல்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம உடம்பு ஆரோக்கியம் வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்ததும் தாமதமாக வந்துடுறாரு. அதனால வேகமாக அந்த ரயில் வண்டியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனவர் தெரியாமல் பெண்கள் இருக்கக்கூடிய வண்டியில் ஏறிடுறாரு. ஏறின உடனே அந்த ஊர்க்காரங்கெல்லாம் என்ன ஒன்று நினச்சுறாங்கன்னா, இவர் பெண்கள் இருக்கக்கூடிய வண்டியில் ஏறிட்டாருன்னு சொல்லி கேள்வி பண்ணி அவருக்கு பொம்பளை வண்டி நாயக்கர்னு சொல்லி ஒரு பேரே என்ன பண்ணிடுறாங்கன்னா வச்சுறாங்க. இப்படி சின்ன சின்ன கிளைக்கதைகள் வருது. இது இறுதியாக பெரிய ஒரு அழகிரி நாயக்கருடைய கதை எங்கே போய் முடியுது அப்படின்னா, இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆங்கிலேயர்கள் மட்டும் பண்ணலை. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு வரி விதிச்சாங்க, ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்தினாங்க. நம்மளுடைய மூவர்ண கொடியவோ அல்லது வந்தே மாதரங்கிற சொல்லையோ எங்கேயோ பேச முடியல. அப்படி பேசினவங்கள கூட என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அடித்து துன்புறுத்தினாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வழக்கமும் கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல இவர் இந்த காவல்துறையை எதிர்த்து ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா வாதம் செய்கிறாரு.
அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க பெரிய ஒரு போராட்ட களமா மாறுது. அதுல அடிபட்டு இந்த வயதான அழகிரி நாயக்கர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. கதை அவர் இறந்த உடனே அவர் மேல அந்த மூவர்ண கொடி விழுது. எங்க கொடி ஏத்துனாரோ அதே இடத்துல அவர் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதோட அந்த கதை நிறைவு பெறுது. இதுல என்னன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்றோமோ அது என்ன ஆயிட்டு இருக்குன்னா மீண்டும் தொடர்ச்சியா வருது. ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஆனா ஏதோ ஒரு அதிகாரிங்கிற ஒரு விஷயத்துல மறைமுகமா அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த கதை சுட்டி காட்டுது. அதே மாதிரி நம்பிக்கை துரோகம், இந்த கிளைக்கதைகள் வருது பார்த்தீங்களா, எல்லா இதுலையுமே நம்பிக்கை துரோகம் தான். ஒருத்தர் மேல முழுமையான நம்பிக்கை என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் வைக்கிறாங்க, அது அந்த நம்பிக்கை அது வீணாகும் போது அது துரோகமா மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகிரி நாயக்கர் கதை மூலமாக நம்மளுக்கு உணர்த்திருக்கிறாரு. அந்தமான் நாயக்கர் அவர் அந்தமான் அந்த சிறையில அடைக்கப்பட்டதுனால 2 ஜென்மம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுனால சொல்லியிருக்காங்க. கதையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பூமியில இந்த விவசாயிகள் அருகு அப்படிங்கிற ஒரு களை எடுக்கக்கூடிய விஷயம்தான் ரொம்ப. அதை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா ஆங்கிலேயர்களோடு இந்த அருகு என்னன்னா ஆங்கிலேயர்கள் எப்படி இருந்தாங்களோ அது போல நிலத்துல இருக்கக்கூடிய எலிகள் போல அதை வெட்டுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த விவசாயம் சார்ந்த சிறப்பான அந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிப்பாங்கன்னா பழமொழிகள் சொல்லக்கூடியது. சில நாயக்கர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா நல்லா உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா சித்தரித்து காட்டியிருப்பாரு. அதே மாதிரி விவசாயிகள் அவங்களுடைய கஷ்டங்கள், கஞ்சி அப்படிங்கிற உணவுக்காக அவங்க கஷ்டப்படுறது, அந்த அந்த ரொம்ப படாத பாடு துன்பப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு கதை சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்லிகள் கிராமங்கள்ல இருந்திருக்காங்க. அதையுமே சில இடங்கள்ல என்ன பண்ணிப்பாங்கன்னா வட்டார வழக்குல பயன்படுத்தக்கூடிய கொச்சையான சொற்களும் 1, 2, 3 என்ன இருக்குன்னா கதைகள்ல அங்கங்க சொல்லியிருப்பாரு. அது நம்ம படிக்கும்போது நம்ம போட்டுக்கிட்டே நல்லா அந்த நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் நம்மளுக்கு புதிதாக ஏதோ ஒரு விஷயத்த அதுல தேடலாம். நம்மளுக்கு திரும்ப படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த கதையில ஏற்படுமே ஒழிய இல்ல இதை நாளைக்கு படிக்கலாம் அல்லது அடுத்த நாள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போக முடியாது. கிட்டத்தட்ட 102 பக்கம் இந்த இதுல இருந்துச்சு. நேத்து எனக்கு சொன்ன உடனே முடிவு பண்ணிட்டேன், திரும்ப ஒரு 102 பக்கத்தை வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. எவ்வளவோ பெரிய சூழல் இருந்தாலும் கண்டிப்பா இந்த 102 பக்கத்தை வாசிச்சாதான் கீராவை வந்து கீராவுடைய எழுத்தையும் சரி அந்த கிராம சூழலையும் கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே போல இந்த அந்தமான் நாயக்கர் சிறுகதை இந்த புதிய நாவலை முழுமையாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நூல் வாசிப்பு முற்றம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னுடைய அந்த குழந்தைத்தனமான ஒரு பேச்சில் சில கருத்துக்கள் இடர்பாடாக இருந்தாலும் முழுமையாக நான் அந்த நாவலை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம், சரியா 17/5/2021 என்னுடைய வாய்மொழி தேர்வு, முனைவர் பட்டத்துக்கான வாய்மொழி தேர்வு இணைய வழியில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சினிமா எடுத்தது மாதிரி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அன்னைக்கு நாங்கள் பேசினதெல்லாம் எங்கள் நண்பர்கள் குழுவில் பார்த்துக்கிட்டே இருந்தவங்க வேடிக்கையாக சொன்ன ஒரு விஷயம், மறுநாள் அதாவது அன்னைக்கு இரவு வந்து கீரா வந்து தவறிட்டாங்க. மறுநாள் அவங்க பசங்க சொன்ன விஷயம், கீரான்னு சொல்லி அந்த ஆள் உயிரே எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அந்த என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு வாய்மொழி தேர்வு அன்னைக்கு தான் அவர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இது என்னுடைய இந்த பதிவுகளை உங்கள்கிட்ட இந்த நூல் வாசிப்புக்கான கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையிலே கொஞ்சம் அப்படியே அழகா நீரோட்டை போல பேச்சு நடையிலே அந்த நூலை சொன்னாலும் அவர் சொன்னது போல அந்த நூல் குறித்து ஒரு நல்ல பதிவை ஏற்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா கோபல்ல கிராமத்து மக்கள், அந்தமான் நாயக்கர், மூன்றுமே கோபல்ல கிராமத்தில் நிகழ்கின்ற கதை. ட்ரியாலஜி என்று சொல்வது போல அந்த முத்தொகுப்பாக அந்த நாவலை நாம் பார்க்க முடியும். அவரும் அப்படித்தான் தொடங்கி கோபல்ல கிராமம் உருவானதிலிருந்து என்று எடுத்துரைத்து பேசினார். சுதந்திர இந்தியாவிலும் இரட்டை ஆயுள் தண்டனையை அனுபவித்த ஒரு தேச பற்று வீரர் என்று அந்த கதைக்கு கீரா ஒரு பின்புலமாக கொடுத்திருப்பார்.
ஏன்னா ஆங்கிலேயர்கள் வெளியேறுகின்ற பொழுது பயங்கரவாதி என்று எழுதி வைத்து விட்டு போயிருப்பார்கள். எனவே விடுதலைக்கு அப்புறமும் அவரை விடுவதா வேண்டாமா என்கின்ற ஒரு நிலையில் அப்படி நடந்து கொள்ள, அதோடு தொடர்பாக அந்த பண்பாட்டு மாற்றங்களை எப்படி எதிர்கொண்டார்கள் அந்த கிராமத்தினர் என்பதை ரயில் வந்த பொழுது, ஹோட்டல் வந்த பொழுது என்றெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சிறப்பாக எடுத்துரைத்து இங்கே நமக்கு பேசிய லிங்கமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திறனாய்வாளர் பேராசிரியர் லிங்கமூர்த்தி அவர்கள் கீராவினுடைய அந்தமான் நாயக்கர் என்ற அந்த நூலினை அழகாக திறம்பட கருத்தாய்வு செய்தார். நாயக்கமார்கள் ஆந்திராவிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்துக்குள் வந்த அந்த தோற்ற காலம் முதல் இன்றைய வரை ஒரு நீண்ட பயணமாக அவர் விவரித்தது நன்றாக இருந்தது. கோபல்லபுரத்து கிராமம், கோபல்லபுரத்து மக்கள் இந்த பின்னணியிலே கரிசல் காட்டு இலக்கியமாக இந்த அந்தமான் நாயக்கர் அந்த ஊர்ல அந்த மக்கள் பாமர மக்கள், எளிய மக்கள், ஒவ்வொருக்கும் இயற்பெயர் இருந்தாலும் கூட ஒவ்வொருவருக்கும் ஒரு பட்டப்பெயர் வைத்து அதற்கு ஒரு பின்புலமாக சில ஒரு கதையையும் சொல்லி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு இயல்பான வாழ்க்கை, இயற்கையோடு விழுந்த வாழ்க்கை, ஒரு ஒண்ணுமில்லாத பூமியை ஒரு கரிசல் காட்டு மண்ணில் ஒரு பருத்தி போன்ற அந்த பயிர்களை விளைவித்து அந்த மண்ணை, அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உதவிய அந்த மக்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த திறனாய்வு அமைந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாட்டு ஒரு மூவர்ண கொடியை ஏற்றியதற்கே இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவித்த அந்த அழகிரி நாயக்கர் என்கின்ற அந்தமான் நாயக்கர் 60 வயதுக்கு பிறகு இரட்டை ஆயுள் தண்டனை முடித்து ஊருக்கு வரும்பொழுது அவரை அடையாளம் காண முடியாத மக்கள், அவருக்கு இருந்த அந்த மன அழுத்தம், அந்த துயரத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கிணற்றில் விழுந்து உயிரை விட்டாலும் அது இன்னார் என்று தெரியாது என்று அடையாளம் சொல்ல முடியாத அளவுக்கு மக்கள் இருந்திருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது நெஞ்சம் கணக்கிறது. நம்பிக்கை துரோகம் என்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்து இந்த அந்தமான் நாயக்கர் ஒரு திரைப்பட பின்னணியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று திரு லிங்கமூர்த்தி அவர்கள் கூறினார்கள். அந்த கரிசல் காட்டு இலக்கியம், அதனுடைய தாக்கம் இன்னும் நம்முடைய மனதிலே இருக்கிறது. திரு லிங்கமூர்த்தி அவர்கள் இறுதியாக முத்தாய்ப்பாக அந்த அவருடைய 2021 அந்த கோவிட் சமயத்தில் அந்த அவருடைய வாய்மொழி தேர்வு இணைய வழியில் நடந்த பொழுது அன்று கீரா அவர்கள் உயிர் நீத்தார்கள் என்ற அந்த ஒரு நெகிழ்ச்சியான மனதை தொடக்கூடிய செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். மொத்தத்திலே இந்த அந்தமான் நாயக்கர் என்ற அந்த நாவலுடைய திறனாய்வு சிறப்பாக அமைந்திருந்தது. ஒரு கிராமத்து சூழலிலே ஒரு எளிய மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையான திறனாய்வு. பேராசிரியர் லிங்கமூர்த்தி அவர்களுக்கு தன் குழந்தைத்தனமாக அவர் பேசுவதாக சொன்னாலும் கூட அவர் ஒரு முதிர்ந்த ஒரு ஆய்வியல் பட்டத்தை செய்தவர். அதனுடைய முதிர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தாக்கம் நம்மால் உணர முடிகிறது. குழந்தை அல்ல இது, குழந்தை பாடும் தாலாட்டு அல்ல, குழந்தை பேசுகின்ற ஒரு முதுமொழி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பான திறனாய்வு. களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாளுடைய தமிழ் துறைக்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு நல்ல ஒரு திறனாய்வை செய்முடித்த அந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 260. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் லிங்கமூர்த்தி அவர்கள் ராஜநாராயணன் எழுதிய அந்தமான் நாயக்கர் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். எழுத்தாளரோடு உரையாடிய தருணத்தை பகிர்ந்து கொண்டமை, கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள் குறித்த கதை சுருக்கத்தை எடுத்துரைத்தமை, கோபல்ல கிராமத்தின் சில பகுதிகளின் தொடர்ச்சியாக அந்தமான் நாயக்கர் நாவலை குறிப்பிட்டமை,
கரிசல் மண்ணை கரும் பாலைவனமாக கருதியமை, 102 பக்கங்களை கொண்ட பனுவல், தலைமை கதாபாத்திரமாக வலம் வரும் அழகிரி நாயக்கர், மூவர்ண கொடியை மரத்தில் ஏற்றியதற்காக பெற்ற தண்டனை, அந்தமானில் 2 ஜென்மம் ஆயுள் தண்டனை பெறும் அழகிரி நாயக்கரின் வாழ்வியல் சூழல், 60 வயதில் விவசாயம் செய்ய முனைப்பு காட்டியமை, பல்ராம் நாயக்கர், ஆண்டியப்பன், மணியம் நாயக்கர், புலிவாறு பொன்னையா நாயக்கர், வெங்கிட்டம்மா, சங்கரப்பன், பேரம்மா போன்றோரை கதாபாத்திரமாக உருவாக்கி கொண்டமை, நம்பிக்கை துரோகத்தை அடித்தளமாக கொண்ட நாவலாக கருதியமை, விரலக்கா கதை, முட்டைக்கோழி கதை, பொம்பளவட்டி நாயக்கர் கதை, 8 இட்லி கதை, ரயில் வண்டி எப்படி வந்தது பற்றிய கதை என 7 கிளை கதைகளை உள்ளடக்கிய பனுவல், விரலக்கா கதையினையும் பொம்பளவண்டி நாயக்கர் கதையினையும் கண்முன் நிறுத்தி பாங்குற எடுத்து கூறியமை, போராட்டத்தின் இறுதியில் அழகிரி நாயக்கர் மூவர்ண கொடியை ஏற்றிய இடத்திலேயே இறந்து போதல், நம்பிக்கை இழக்கும் சூழலில் அது துரோகமாக மாறும் என்று கூறியமை, பழமொழிகளையும் கதை சொல்லிகளையும் வட்டார வழக்கு சொற்களையும் தாங்கிய ஆவணம், எப்பொழுதும் உடன் இருப்போர் பேசிக்கொள்ளும் வகையில் எழுதிய பாங்கு, கீரா ஐயா இறந்திருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு தங்களுடைய உரையினை சான்றாக கூறலாம். இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளையும் கிளை கதைகளையும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவரன் ஜெகசின், செங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. சில புத்தகங்கள் நம்மை சுதந்திரமாக விட்டுவிடும், சில புத்தகங்களோ நம்மை சுதந்திரமாக்கும் என்னும் சிந்தனை வரைகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு மன்றத்தில் நல்லதொரு சந்திப்போம். நன்றி.